விஜயண்ணா, உங்க அன்புக்கு தமிழ்நாடே அடிமை. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. சட்டசபையில எல்லாருமே சந்தோஷமா பதவி ஏற்றிட்டப்போ ஒருத்தர் மட்டும் பதவி இருக்கும்போது எமோஷனல் ஆயிட்டாரு. போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, போகக்கூடாது, இங்கே இரு. விஜயண்ணாவுக்கு அவர் அழுத பார்த்துட்டு மனசு கேட்காம அவர் நேர்ல போய் சந்திச்சு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னாரு. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் கூட முதலமைச்சர்ன்ற மாண்பை தாண்டி சக மனிதாபிமான அடிப்படையில நடந்துகிட்டாருன்னு தான் சொல்லணும். எதிரியா இருந்தா கூட மதிக்கணும்ன்ற அந்த நாகரீகம். ஆனா கட்சிக்கார சட்டசபையில அழுதுகிட்டு இருக்கப்போ அவருக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஏடிஎம்கே தலைமை இருக்குதுன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க, அது மேல ஒரு நியாயம் இருக்கு பாப்பா. ஏன்னா ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லைன்னு அந்த கட்சி ஏற்கனவே ரெண்டா பிளந்துருச்சு. ரெஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சுன்னா, விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல ஏடிஎம்கேல இருக்கிற பாதி எம்எல்ஏக்கு விஜய்னாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டு மாப்பிள்ள, பிள்ளை இப்பதான் என்னை பாக்குது.